ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் ப்ளஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்டா 2 வருஷம் கழிச்சு இதை அப்டேட் பண்ணின்னு கேட்டிங்கன்னா, நான் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இது எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஜெட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி தான் உங்கள்கிட்ட காட்டலாம்னு சொல்லி பார்க்குறேன். 2 வருஷம் கழிச்சு ரிவ்யூ போடுறேன். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷம் கழிச்சு ஒன் ப்ளஸோடது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்றும் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் நான் சொல்லிடுறேன். ஆனால் அதில் பட்ஜெட் 2000 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வாங்க அதுக்குள்ளே என்னென்னது பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் வாங்கினேன். இந்த ப்ளூ கலர் ஃபோட்டோவில் வந்துருக்கு. ப்ளூ வந்து பிளாக் தான் வந்துச்சு, 2 கலர் இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 10 மணி நேரம் உண்மையாக வந்துச்சு. லாங்கஸ்ட் பேட்டரி உண்மையிலே 20 மணி நேரம் இருந்துச்சு. அது உண்மையாக 20 மணி நேரம் சொல்ல முடியாது, ஒரு 1 மணி நேரம் 19 நேரம் இருந்துச்சு. மேக்னெட்டிக் லாக்லாம் நீங்கள் மேக்னெட்டிக் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆயிரும். வாட்டர் ப்ரூஃப் கேட்டிங்கன்னா அந்த ஸ்வெட்டு, அந்த லைட்டாக ஈரத்துளி பட்டு அந்த மாதிரி இருக்கும். டபுள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்ததுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிடும். அதுக்கு பார்த்தா லேட்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது லேட்டன்சி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுக்கோம்டா யூஸ் ஆகும். என்கிட்ட ஒன் ப்ளஸ் ஃபோனே நான் வாங்கவே இல்லை. அதனால் என்கிட்ட இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இந்த இது வாங்கும்போது என்கிட்ட நான் 2 மொபைல் மாற்றிட்டு 3000 மொபைல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க தான் ஒன் ப்ளஸோட இது எப்படி பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. வாரண்ட்டி கார்டு எங்கே போச்சு தெரில. வேறு உள்ளக்கலாம் அந்த புக்லெட்ஸு ரொம்ப இருக்காங்க போச்சு. டைப் சி சார்ஜிங் தான், அந்த சார்ஜே எங்கே போச்சுன்னு தெரில. நீங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ன வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா, இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல. ஒரு 4-5 மாதம் யூஸ் பண்ணல. அதுக்கு காரணம் இதில் இந்த எப்படி கசிச்சாலும் நார்மல் ரேட்டுக்கு வந்துடும். அதில் போட்டனால கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இதாகி போச்சு. அதனால் சார்ஜிங் சரியாக ஏற மாட்டேது. உண்மையாக தான் இது என்னோடய தப்பு தான். சார்ஜிங் சரியாக இதுக்காண்டி கம்பெனியை குத்தம் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஆனால் ஒன் ப்ளஸ் தான், விவோ தான், ரெட்மி தான், ஓப்போ தான், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒருத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ இது வந்து இசட் ப்ளஸ் எடிஷன் விட்டாங்க. அதுக்கடுத்து 2வது Z2 வேறு விட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ரெக்கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தேன், நீயாச்சும் நல்லா இருக்கேடான்னு கேட்டான். என் ஃப்ரெண்டு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வாங்கினான். இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக 8-9 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினான். இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இது இன்னும் ஒத்து தான். ஆனால் நீங்கள் அது இப்போ இது வாங்குறதுக்கு Z2 வாங்கிட்டு போயிடலாம். 2க்கு வித்தியாசம் கிடையாது. லைட்டாக சேம் ஆகும். அதை பற்றி நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை. உங்களிடம் விடைபெறுவன் ஆர் பத்மநாபன். கேமரா ரோன் ஆர் பத்மநாபன். எடிட்டர் ஆர் பத்மநாபன். டாட்டா பை பை.